ஹலோ வணக்கம், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம நூக்கலை வச்சு ஒரு குழம்பு செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள்: பைத்தம்பருப்பு ஒரு 4 ஸ்பூன், ஒரு நூக்கல் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், தக்காளி ஒரு பெரிய தக்காளி, சின்ன வெங்காயம் கொஞ்சம், பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி, தேங்காய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் உடச்சக்கடலை போட்டு அரைச்சிருக்கேன், சாம்பார் பொடி, பெருங்காயப்பொடி, சீரகத்தூள், மஞ்சத்தூள், தாளிக்கிறதுக்கு சீரகம், உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை. அவ்வளோதான். செய்ய ஆரம்பிச்சிடலாமா? பைத்தம்பருப்பு கொஞ்சம் எண்ணெய் போட்டு பைத்தம்பருப்பை வறுத்துடுவோம். வச்சு எடுத்துருவோம். குக்கரில் கொஞ்சம் தண்ணி வச்சு அது சூடாகும். பைத்தம்பருப்பு, நூக்கல் கட் பண்ணது, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு பச்சை மிளகா 2 போட்டு வேக வச்சாச்சு குக்கரில். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு பாண்டில் வச்சுருவோம். வச்சு கொஞ்சம் எண்ணெய், நான் நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்கிறேன். நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ செஞ்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி, அப்புறம் வெங்காயம். வெங்காயம் வதங்கிட்டோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். தக்காளி போட்டுக்கணும். தக்காளி வதங்கும்போது கொஞ்சம் உப்பு, ஏற்கனவே இதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கு, கொஞ்சம் போட்டிங்கன்னா போதும். பார்த்துக்கலாம், அப்புறமா போட்டுக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு நல்லா கொஞ்சம் வசிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் சேர்ந்து சீக்கிரமாக வதங்கும். கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, இப்போது இந்த ஸ்டேஜில் சாம்பார் பொடி, பெருங்காய பொடி, சீரகப்பொடி எடுத்து வச்சுருக்கீங்க, அதை போட்டுடலாம். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப இல்லை, கொஞ்சம் இந்த மசாலா ஒன்றா கூடுறதுக்கு மட்டும் தண்ணி. மூடி வச்சுக்கலாம். காய் நல்லா வந்துச்சு. காயை போட்டுக்கிறப்போ நல்லா வந்துச்சு. கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இந்த பைத்தம்பருப்பு நூக்கலும் அதோட தண்ணியோடவே அப்படி போடும். இதுவும் அதுக்கு சேர்த்து வேணால் இதுவே இந்த தண்ணியும் சரியாக போடும். அது ஏற்கனவே வெந்ததுனால இது கொதிச்சா மட்டும் போதும் நம்மளுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம், ரொம்ப கொஞ்சமாக. இப்போது குழம்பு கொதிச்சிருச்சு. எல்லாம் கரெக்டாக வாசனை சும்மா ஜம்மன். சீரகத்தூள் போட்டிருக்கோம், பெருங்காயத்தூள், தேங்காயில் கொஞ்சம் சோம்பு, பொடிச்சக்கடலை, கொஞ்சமாக கசகசா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ சாதத்துக்கும் வச்சுக்கலாம், நம்ம இதை சப்பாத்திக்கும் வச்சிடலாம். நம்மளோட நூக்கல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நூக்கல் அதுக்குன்னு தனியாக டேஸ்ட்டு அதெல்லாம் தனி இல்லாத காய், ஆனால் உடம்புக்கு நல்லது. இப்போது நம்ம நல்லா போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ நல்லா சுவையாக சூப்பராக இருக்குது.